வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து நம்ம சூப் வெரைட்டிஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில சூப் இருக்குது. என்னது அப்படின்னா, அந்த சூப்பில் சில புரோட்டீன் கூட கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, பழைய எபிசோடில் வந்து பருப்பு தால் சூப் அப்படின்னு பார்த்தோம், டொமேட்டோ சூப்புன்னு பார்த்தோம். அப்போ சில பேருக்கு ரொம்ப வாட்ரியாக இருந்தால் சூப் எனக்கு பிடிக்கலை அப்படிம்பாங்க, கொஞ்சம் திக்காக இருக்கணும் சார் அப்படிம்பாங்க. அப்போ தக்காளி சூப் திக்காக இருக்கணும் அப்படின்னா மைதா வேண்டாம் அப்படிம்பேன் நான். அப்போ மைதாக்கு பதில் என்ன சார் பண்ணலாம்? கொஞ்சம் பருப்பு இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த பருப்பு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூனாவது சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டும் கூடும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்போட திக்னஸ் வந்து கூடிடும். அதே மாதிரி தான் மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப். என்ன மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப்? நிறைய 50 காய்கறியெல்லாம் தேவையில்லை, 3 காய். என்னது, ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம்? கேரட், பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் வேறு கொஞ்சம் முட்டைக்கோஸ், இந்த 3ஐயும் போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் இல்லை கீ இல்லை பட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெங்காயத்தை லேசாக வதக்கும் போதே இந்த கட் பண்ண இந்த 3 காய்கறியும் சேர்த்து லேசாக வதக்கிடணும், ரொம்ப வதக்கக்கூடாது. வதக்கின உடனேயே திரும்ப என்ன பண்ணணும்? வாட்டரை போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரா ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடணும். போன பிறகு அதை எடுத்து அப்படியே உப்பு மிளகுத்தூள் போட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி குடிச்சிடலாம். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் புளிஞ்சால் போதும். எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சூப்பு வந்து. இல்லை சார், எனக்கு சூப் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? இதுலேயும் மக்காச்சோள மாவு வேண்டாம், கார்ன்ஃப்ளவர் வேண்டாம். வேறு என்ன பண்ணலாம்? அந்த காய்கறி இருக்கு இல்லையா, அதில் 1/3 மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் மாதிரி ஆயிரும். திரும்ப எடுத்து இதே இந்த சூப்போடு கலந்து கொதிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா காய்கறியே கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் க்ரன்ச்சி மன்ச்சியாக நம்ம போட்ட கேரட் பீன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது என்ன பண்ணும்? வயிறை வந்து உங்களுக்கு ஒரு ஃபில் பண்ணிடும். ஒவ்வொரு காயோடைய டேஸ்ட்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ப்ளைனாக வாட்டராக இல்லாமல். அப்போ இந்த சூப் குடிச்சு பார்க்கலாம். இதே மாதிரி தால் சூப் அப்படின்னு. ஏன்? தாலில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், இந்த காய்கறிகள் அந்தளவுக்கு ப்ரோட்டீன் கிடையாது. அப்போ ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணலாம்? பருப்பு, ஒரு பருப்பு இல்லை, குறைஞ்சது 2 பருப்பாவது சேருங்க. உதாரணத்துக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு. ஏன் 2 பருப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உடலுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ், புரதச்சத்துக்கள் எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு இருக்குது. சில பருப்பில் ஒரு குறிப்பிட்ட இது கிடைக்கும், சில இதில் குறிப்பிட்ட இது இருக்காது. அப்போ நீங்கள் 1 or 2 மிக்ஸ் பண்ணும்போது நம் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான புரதச்சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 பல்லு கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொஞ்சம் சில்லி, க்ரீன் சில்லி வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடும். ப்ரெஷர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணி அதை வடிகட்டாமல் கொஞ்சம் பட்டர் இல்லை நெய் இல்லை எண்ணெய், சமையல் எண்ணெய், அதை போட்டு நீங்கள் தாளித்து குடிச்சு பாருங்கள். வாட்ரி தால் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, வயிற்றுக்கு வந்து பெரிய சூத்தனிங்காக இருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும். ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கு புரதச்சத்தும் அதில் கிடைக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் கிடைக்கும், ப்ரோட்டீன் கிடைக்கிது, இதில் போடுற பட்டர் இல்லை நெய் ஆயிலில் வந்து ஃபேட்டு கிடைக்கி, இதில் உள்ள வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்கி, போடுற ஸ்பைசஸ்லேருந்து என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கிடைக்கி. அப்போ ஆல்மோஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரு குறைந்த கேலரிஸில் 1 லிட்டர் குடித்தா இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அப்போ தால் சூப் குடிங்க, உடல் எடை குறையும். இதே மாதிரி தான் ஒரு கீரை, முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சீரகத்தை போட்டு அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சு வடிகட்டி வேண்டுமென்றால் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தாளித்து குடிச்சிருங்க, அவ்வளவு நல்லது. முருங்கைக்கீரையில் இல்லாத வைட்டமின் ஏ நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றைக்கி முருங்கைக்கீரையில் மாத்திரை, பவுடர், என்னென்னமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம முருங்கைக்கீரையை இந்த மாதிரி மைல்டாக என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் சூப் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு பலவிதமான சத்துக்களும் கிடைக்கும். இதே மாதிரி பாலக்கீரை சாப்பிட்லாம், பீட்ரூட் சூப் சாப்பிட்லாம், வாழைத்தண்டு சூப் சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் பம்கின்லாம் நீங்கள் சூப் பண்ணிங்கன்னா திக்னஸ் அந்த மஞ்சள் பூசணிக்காயே கொடுக்கும். அதில் ஒரு இனிப்பு சுவை கொட்டி கொடுக்கும். அது அவ்வளவு நல்லா இருக்கும், திக்னஸ் கிடைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற காய்கறியில் இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அது இந்த பம்கினில் நிறையா இருக்குது. அப்போ இந்த விதமான சூப்புகள்லாம் எடுத்துக்கொண்டால் நம்ம ரொம்ப ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பல நோய்களிலிருந்து வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ளவும் முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.